வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் எஜுகேட்ஸ் வீடியோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது C# ASP.NET யூஸ் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்ணுறதோட சீரியஸ் 3. இப்போ நீங்கள் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க வச்சு. இப்போ நீங்கள் நான் ரீசெண்டாக போன சீரீஸில் காமிச்சதே நான் ஓப்பன் பண்ணுறேன். C# சீரியஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். SLNங்கிறது அதோட ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நம்மளோட ப்ராஜெக்டே எடுத்துக்கும். இப்போ நம்ம தான் டுடேன்னு இருக்குது. நான் ரீசெண்டாக இப்போ ஓப்பன் பண்ணேன், அதனால் டுடே காமிக்குது. இப்போ திஸ் வீடியோ ஃபார் ASP.NET அப்படிங்கிறது வந்து போன சீரீஸ்லேயே ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம காமிச்சிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்காதவங்க நீங்கள் மேலே ரைட் சைடில் கார்ட் பட்டன் கொடுக்குறேன், அந்த கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கலாம் வீடியோஸை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். டீபக்கிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங், ஷார்ட்கட் F5 கிளிக், கண்ட்ரோல் F5 கிளித்தீங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு வெப்பேஜ் வந்துடும். இந்த வெப்பேஜில் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் இந்த சும்மா சாதாரண கணக்கு கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் A கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதை நீங்கள் டிசேபிள் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் உள்ளே போயிடும். அதில் போயிட்டு நீங்கள் HTML அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு இருக்கும். டேபிளில் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த பாடிகளில் விட்டுருங்க. பாடிக்குள்ள ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 rows 3 காலம் கொண்ட ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். கண்ட்ரோலில் கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, மாடிஃபை கொடுங்க. மாடிஃபை கொடுத்து மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரோவாக காலம் ஆயிரும், ஒரே காலமாக ஆயிரும் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரே காலத்தில் உங்களோட டைட்டில் கொடுத்துக்கலாம். உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டைட்டில் கொடுக்கலாம். தமிழ் எஜுகேட்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிற டைப் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்களோ சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதில் நம்ம பாடி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு அப்படிங்கிறத டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாடி பெருசாகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதில் இந்த சைடில் இருக்க ரெண்டு ரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மெரிச்சு கொடுத்து நான் ஒரே செல்லாக மாற்றிக்கிறேன். இதை மாற்றி கொடுத்து ஒரே செல்லாக இது வந்து எங்களுக்கு ஒரே கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு மேலே மெனு வரும், கீழே பாடி எண்டு, இந்த பக்கம் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு தமிழ் எஜுகேஷன் வீடியோஸ் அப்படியே டைட்டில் இது கொடுத்துரும், பாடி கொடுத்துரும், எண்டு கொடுத்துரும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது, நான் பிடிக்கல, நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணால் இந்த DT அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். ப்ராப்பர்ட்டிஸில் போனால் உங்களுக்கு அதோட டூல்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அதில் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஐ லைக் எல்லோ, அதனால் எல்லோ கொடுத்துறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோவில் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லோவில் மாறிடுச்சு. இதே மாதிரி பாடிக்கு நான் கலர் கொடுக்குறேன். பாடியை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டீட்டெயில் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். ஸ்டைலில் போங்க, பேக்ரவுண்ட் இதில் வந்துட்டு க்ரீன் கொடுக்குறேன். க்ரீன் கொடுத்து நான் உனக்கு இந்த பேஜ் க்ரீனாக மாறிச்சு. அதேமாதிரி எண்டு வந்துட்டு நான் ரெட் கலரில் கொடுக்க விருப்பப்படுறேன். அதனால் பேக்ரவுண்ட் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரில் மாறிடுச்சு. அதேமாதிரி இந்த கண்டென்ட் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பேக்ரவுண்டில் போயிட்டு பிங்க் கொடுக்குறேன், லைட் பிங்க். பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டு பிங்க் கலரில் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைட்டில் பண்ணிட்டோம், பாடி பண்ணிட்டோம், எண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்புட் பார்த்துடலாம். சிம்மரில் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்டு இந்த கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் ஆல், கண்ட்ரோல் Shift S ஷார்ட்கட் பண்ணிக்கலாம். டீபக்கில் போயிட்டு ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் எஜுகேட்ஸ் வீடியோஸ் டைட்டில் வந்துச்சு, பாடி வந்துச்சு, எண்ட் வந்துச்சு, நம்மளோட கண்டென்ட் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது உங்களால். இப்போ நான் வந்துட்டு F12 பட்டன் கொடுக்குறேன். F12 பட்டன் கொடுத்தோன்னா நம்மளோட இதெல்லாம் நம்மளோட HTML பேஜஸ். இதில் நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எங்கே இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் எஜுகேஷன் கிளிக் பண்ணுறேன். அந்த கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத கலர் நம்ம வந்துட்டு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு காட்டுது. இந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் ஜஸ்ட் இதை போயிட்டு தமிழ் எஜுகேஷன் அப்படியே விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சாரிங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா பாடிங்கிறத எரேஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நீங்கள் முதல்ல பேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பேஜ் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் கிரியேட் பண்ணணும். ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிவிட்டு
பேஜ் 1 நான் இப்போ பேஜ் 1 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஹோம் பேஜுக்கு, அதனால பேஜ் 2 கொடுக்குறேன். பேஜ் 2 அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 3 பேஜ் ஒரு 2 பேஜ் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி வெப் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேஜ் 2 கொடுத்துட்டேன், நல்லா பேஜ் 3 கொடுக்குறேன். பேஜ் 3 அப்படி கொடுத்து நான் கொடுத்துறேன் பார்த்தீங்கன்னா பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3ங்கிறது நம்மளுக்கு பேஜ் 1ங்கிறது ஹோம் பேஜாக வச்சுக்கலாம். பேஜ் 2 பேஜ் 3ங்கிறது வந்துட்டு நம்மளோட வெப்சைட் பேஜாக வச்சுக்கணும். இப்போ டிசைன் பேஜில் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். HTML க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டாண்டர்டில் போயிட்டு நான் சும்மா உங்களுக்கு பேஜ் 2ல் பேஜ் 3ல் வந்துட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது பேஜ் 2. பேஜ் 2ல் உங்களுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பட்டனுக்கு நேம் வந்துட்டு தமிழ் கொடுக்குறேன். தமிழ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் பேஜ் 2க்கு போகிறேன். பேஜ் 2ல் போய்ட்டு அதே மாதிரி டிசைனில் போய்ட்டு அதுக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். பட்டனை ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டனுக்கு நேம் வந்துட்டு நான் இங்கிலீஷில் கொடுக்குறேன். இப்போ இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் மாறிடுச்சு. பேஜ் 1 ஹோம் பேஜாக இருக்குது, பேஜ் 2 நம்மளுக்கு தமிழ்னு இருக்குது, பேஜ் 2 இங்கிலீஷ்னு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹோம் பேஜில் இந்த எல்லாமே டிஸ்பிளே பண்ண வைக்கிறது எப்படி, இங்கே பேஜ் 2 பேஜ் 3 அப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்கன்னா பாடிங்கிறது வந்துட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸில் கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டாண்டர்டாக டிசேபிள் பண்ணிடுங்க. நேவிகேஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு அது கூட மெனுன்னு இருக்கும். மெனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி டிரெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணுங்க அந்த பாடிங்கிற பட்டன்களை. அதில் பண்ணால் ரூட்டுன்னு இருக்கும். ரூட்டுங்கிறது மொபைலில் தெரியும், ரூட் என்னன்னு தெரிவிட்டு நீங்கள் உங்களுக்கு மேனுவலாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன். அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் இந்த ரூட் மூலிமா இந்த வெப்சைட் ரூட் மூலிமா நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலாக என்ன வேணால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் ஐட்டம் மெனு ஐட்டம்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி வியூஸில் ஸ்டாட்டிக்ஸ்னு இருக்குது, இங்கே டைனாமிக்ஸ்னு இருக்குது. இது நம்ம எதுக்கு ஸ்டாட்டிக்ஸ்னு வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி காய்ஸ். எடிட் மெனு ஐட்டம்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஐட்டம்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஐட்டம்க்கு நம்ம நேம் மாற்றுறோம். நேம் மாற்றிட்டு இதை வந்துட்டு ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறோம். மறுபடியும் எடிட் போவாங்க. எடிட்டில் போயிட்டு இந்த ஹோம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தா ஆட் எ சைல்டு ஐட்டம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு உள்ளே வந்துடும். ஹோம் பேஜுக்குள்ளே நியூ ஐட்டம்னு இருக்கும். நான் இதை என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு நான் இப்போ தமிழ்னு டைப் பண்ணுறேன். ஹோம் பேஜ் ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி ஹோம் பேஜை கிளிக் பண்ணி ஸ்டைல் ஐட்டம் கொடுத்துட்டு அதில் வந்து செகண்ட் பேஜ் வந்துட்டு இங்கிலீஷ்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் டைப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜில் நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தோம்னா நேவிகேஷன் URL இருக்கும். அதை கிளிக் பண்ணி 3 டாட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் 1 அப்படிங்கிறது இருக்கும். பேஜ் 1ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நேவிகேஷன் பேஜ் 1ங்கிறது பேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தமிழ் அப்படின்னு இருக்கும். தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. நேவிகேஷன் URL போயிட்டு அதில் போய்ட்டு பேஜ் 3ங்கிறத கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னு இருக்கும். இங்கிலீஷில் போய்ட்டு அதே மாதிரி நேவிகேஷன் URL பேஜ் 3 கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்குள்ள தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது 3 வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓகே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டீபக்கிங் ஸ்டார்ட் வித்வுட் டீபக்கிங் கண்ட்ரோல் F5 கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் காட்டும். பார்த்தீங்கன்னா ஹோமில் போய்ட்டு ஒன்றுமே பண்ணலை. ஹோமில் ஜஸ்ட் ஆரோ மார்க் கொண்டு போகிறேன் கிளிக் பண்ணலை. ஆரோ மார்க் கொண்டு போனால் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற 2 இருக்குது. இப்போ நான் தமிழில் போயிட்டு தமிழில் கிளிக் பண்ணால் தமிழ்னு டிஸ்பிளே ஆஃப் பண்ணும். அதே மாதிரி ஹோம் பேஜில் போயிட்டு இங்கிலீஷ் அப்படியே டைப் பண்ணுறேன். இங்கிலீஷை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஜஸ்ட் இங்கிலீஷ்னு டைப் பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தமிழில் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் இங்கிலீஷில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது சாதாரண வெப்சைட் டிசைன் பண்ணுறதுல பேசிக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டூல் பாக்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் உங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது இப்போ 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பெரிய வீடியோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் சின்னது பண்ண பார்க்குறேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோஸை அவங்க அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.